இந்த வீடியோவில் ஒரு ஸ்டோரியை வச்சு எப்படி இங்கிலீஷ் சென்டென்சஸ் கற்றுக்கலான்னு பார்க்கலாம். த ant அண்ட் த கிராஸ்ஹோப்பர். எறும்பும் வெட்டுக்கிளியும். இன் a camp there lived an ant and a grasshopper who were good friends. ஒரு முகாமில் எறும்பும் வெட்டுக்கிளியும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். It was spring and the grasshopper was having fun playing and singing. அது ஒரு இலையுதிர் காலம். வெட்டுக்கிளி நன்றாக பாடிக்கொண்டு விளையாடிக்கொண்டு இருந்தது. பட் த ant was working hard. ஆனால் எறும்பு மிகவும் கடினமாக உழைத்தது. It was collecting food and stored it in its house. அதாவது அதை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதோட ஃபுட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அவளோட வீட்டில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுதான் எறும்போட பழக்கம். ஆனால் வெட்டுக்கிளி நல்லா ஜாலியாக பாடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கும். த கிராஸ்ஹோப்பர் ஆஸ்க்டு த ant டு ப்ளே வித் ஹிம். அந்த வெட்டுக்கிளி சொன்னது எறும்புக்கிட்ட என் கூட விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஹிம் அப்படின்னா அவன். அந்த வெட்டுக்கிளி கூட விளையாடுன்னு வெட்டுக்கிளி சொன்னதா சொல்றாங்க. பட் த ant told him that she is collecting food to eat in the winter. ஆனால் அந்த எறும்பு சொன்னிச்சு வெட்டுக்கிளி கிட்ட, நான் ஃபுட் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குளிர்காலத்தில் சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொன்னிச்சு. த கிராஸ்ஹோப்பர் laughed at the ant and told her to no worry about the future. சிரிச்சுக்கிட்டே எறும்புக்கிட்ட அந்த கிராஸ்ஹோப்பர் சொன்னிச்சு, ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. ant ignored him and continued working hard. அந்த எறும்பு அதை பற்றி பெருசாக எடுத்துக்காம அதை சொல்கிறதெல்லாம் இக்னோர்னா அப்படியே விட்டு தள்ளுறதுன்னு சொல்லுவாங்களே, அதான் இக்னோர் சொல்லுவோம். அண்ட் கண்டினியூட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ண அதை பாட்டுக்கு அது வேலையை பண்ணிட்டு இருக்கு. அதை பற்றி பெருசாக எடுத்துக்காம, வெட்டுக்கிளி சொன்னதை எதுவும் பெருசாக எடுத்துக்காம. வின்டர் கம் அண்ட் த கிராஸ்ஹோப்பர் டிட் நாட் ஃபைண்ட் எனி ஃபுட் டு ஈட். குளிர்காலமும் வந்துச்சு, அந்த வெட்டுக்கிளிக்கு எந்த ஒரு ஃபுட்டும் சாப்பிட்றதுக்கு கிடைக்கல. இட்ஸ் ஸ்டாப்ட் அண்ட் பிகேம் வெரி வீக். ஸ்டாப்ட் அப்படின்னா பட்னி கடந்து, அண்ட் இட் பிகேம் வெரி வீக் அப்படின்னா பலவீனம் ஆயிடுச்சு. பட்னியால் ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு. த கிராஸ்ஹோப்பர் நியூ தட் ஹி ஷுட் ஹாவ் ப்ரிப்பேர்ட் ஹிம்செல்ஃப் ஃபார் த வின்டர் when there were plenty of food in the spring and realized it mistake. கிராஸ்ஹோப்பர் உணர்ந்துச்சு, நாமளே தயார்படுத்திக்கணும் குளிர்காலத்துக்கு. இலையுதிர் காலத்தில் நிறைய ஃபுட்டு கிடைக்கும், ஆனால் குளிர்காலத்தில் எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது புரிஞ்சுக்குச்சு. அண்ட் இட் ரியலைஸ்ட் இட் மிஸ்டேக் அப்படின்னா அது செஞ்ச தப்பை அதை ரியலைஸ் பண்ணிக்கிச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ நமக்கு என்னதான் இருந்தாலும் ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. நம்மளோட ஒர்க்கை கண்டினியூவாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் ஃப்யூச்சரில் கிடைக்கும். இதுதான் இதோட மாரல் அப்படின்னா கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டோரியை வச்சு எப்படி இங்கிலீஷ் பேசலாம், இங்கிலீஷ் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.